இனிய மொழியும். நிஜமாகவா? இன்றைக்கு என் பேச்சில் அவ்வளவு இனிமை இருக்கிறதா? சந்தேகத்திற்கு இதில் இடமே. அந்த இனிமைதானே என் மனதை மாற்றிவிட்டது. அதுதானே நம் இருவரையும் இங்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. இனி நம் வாழ்வில் இரண்டில் ஒன்றும் முடிவாகிவிடும். இன்று முதல் நீங்கள் வில்லாளரின் கைதி அல்ல, என் கைதி. இனிமையான செய்தி. அதாவது என் கைகளை இப்படி பின்னால் எடுத்து இப்படி ஒரு கொடியாலே இப்படி கட்டிவிடுவாய் இல்லையா? அது மட்டுமா? அப்படியே மரத்திலும் கட்டி விடுவேன். அதாவது இப்படித்தானே? இப்படித்தான், இப்படித்தான். மாங்கனி, நம் இருவருக்கும் நல்ல பொருத்தம். இருவரும் ஒரே மாதிரி சிந்திக்கிறோம் அல்லவா? ஆமா. இல்லாமலா நான் இவ்வளவு கொள்ளை ஆசை வைத்தேன்? நீ எப்போதும் இப்படி இருப்பாயா? நிச்சயமாக. யார் என்ன சொன்ன போதிலும் இந்த நிலையிலிருந்து நான் மாறவே மாட்டேன். மிக்க மகிழ்ச்சி. நான் வருகிறேன். தனஞ்சயா, என்ன இது? என் இதய கயிற்றாலே உன்னை பின்னி வைத்திருக்கிறேன். இந்த நிலையை விட்டு மாறாது. உன் காதலனின் ஆசையை கெடுக்காது. எப்போதும் இப்படியே இரு. நான் வருகிறேன். தனஞ்சயா, 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 தனஞ்சயா. நில். தப்பி ஓட நினைத்தாயா? நீ என்னிடமிருந்து எப்போதும் தப்ப முடியாது தனஞ்சியா. மாங்கனியின் அதிகார வரம்பிலே மரங்களுக்கும் கண்கள் உண்டு. கதை இன்னும் தொடர்கதைதான். இவனை கொண்டு போய் சிறையில் தள்ளுங்கள். சிரி சிரி, சிரித்துக் கொண்டே இரு. தீராத வியாதிக்கெல்லாம் சிரிப்புத்தான் மருந்து என்கிறார்கள் மருத்துவர்கள். ஓங்கி சிரி மாங்கனி, உனது வியாதியில் தீரட்டும். விஷயமெல்லாம் தெரிந்துதான் தொடர்ந்து வந்தாயா அண்ணா? பாம்பின் காலை பாம்பெறியும், பழகியவர் நெஞ்செறியும். உன்னை பெற்றவர்கள் தான் தங்கியே என்னையும் பெற்றார்கள். நல்ல சமயத்தில் வந்தாயண்ணா. நான் வருகிற சமயமெல்லாம் நல்ல சமயமாகவே ஆகிவிடுகிறது. ஆனாலும் இன்னும் நீ அவனை விரும்பினால் அவன் விலங்கை உடைக்காமலே அவனோடு விளையாடும். கட்டி போட்டுவிட்டு காதல் புரிவது சரித்திரத்திலேயே இல்லாவிட்டாலும் அந்த அத்தியாயத்தை ஆரம்பித்து வைத்த பெருமை உன்னையே சாரும் அல்லவா? அல்லாவுடைய பேர் சொல்லி, உஸ்தாத் பேர் சொல்லி எல்லாரும் முறை வச்சு கையை தட்டு. என்ன பார்த்தேன்? மாங்காய் மரத்திலே மாங்காய் வந்தது பார்த்தேன். இப்ப என்ன பார்க்க போறேன்? அந்த சுடுகாட்டு மண்டையில என்ன இருக்குது? அந்த சுடுகாட்டு மண்டையில இருந்து என்ன வரப்போகுது? கோழி முட்டை வரப்போகுது. ஏன் மாயம் இல்லே, மந்திரம் இல்லே. ஐயா தலையிலே என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லை. கையிலே என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லை. உஸ்தாத் பேர் சொல்லி தலைமையிலே கைய வைக்கிறான். கோழி முட்டை வருது. பார் என்ன வந்திருக்கிறது? கோழி முட்டை தலையிலே இருந்து வந்திருக்கிறது. என் தலையில கோழி முட்டை. நீங்க ஜோலா வருதே கையா தட்டு. இப்ப இந்த ஐயாவை என்ன செய்ய போறேன்? என்ன செய்ய போற? படுக்க வச்சு கழுத்தை அறுக்கிறான். 8 துண்டாக்கி ஒட்டு போட்டு காமிக்கிறான். ஒட்டு போட்டு காமிக்கிறான். கண்ணை எடுக்கிறான், கண்ணை கொடுக்கிறான். எவ்வளவு சீக்கிரம் சொல்றாங்க? ஏ காலி காலி கல்கத்தா ராணி, வேலை செஞ்சா கூலி இல்லாட்டி காலி. ஏ தம்பி இப்படி வா, இப்படி உட்கார். தம்பி பேசுனா பேசுறியா?
அம்மாங்கோ ஐயாங்கோ, இந்த டப்பி நாகராஜ டப்பி, படே படே டப்பி, இது என்ன வேலை செய்து பாருங்க. தம்பி, இப்போ நீ பேசுவா பேசுறியா? இது என்ன இது? இது என்ன இது? பீடியா? இது என்ன இது? அம்மாங்கோ ஐயாங்கோ, இந்த டப்பினுடைய விலை ஒரே பணம் தான். இதுல இருக்கிற மைய கண்ணிலே போட்டு பார், காணாதவங்களை கண்டுபிடிக்கலாம். சொர்க்கத்திலே இருக்கிற உங்க பாட்டியோட சொகுசா பேசலாம். இந்த டப்பினுடைய விலை ஒரே பணம் தான். உங்க வாழ்க்கையை வெற்றிலே பார்த்து இந்த ஏழைக்கு ஒரு வயிற்று சோறு. இந்த டப்பினுடைய விலை ஒரே பணம் தான். கடையை மூடிட்டா இதனுடைய விலை 8 பணம். 8 பணம். யார் வாங்குறா முதல்ல? ஒரே பணம். ஐயா எனக்கு ஒரு டப்பி கூடயா. காணாதவங்க கண்டுபிடிக்கலாம்ல. உஸ்தாத் பேசல கண்ணிலே போட்டு பார், தெரியுது. அவசரப்படாதே, ஒண்ணு ஒண்ணாக்கி. கண்ணை இருக்க கண்ணே தெரியல. ஒரு பாவி பய ஒரு பணத்தையும் வாங்கிட்டு காணாதவங்களை காணலான்னு இந்த மைய கொடுத்தான்னு. அவன் எங்க இருக்கான் பாருங்க, அங்க ஒரு பாம்பாட்டி இருக்கான். இங்க பாருங்க. சரி வா போகலாம். இவன் தானா? என்னடா ஊரை ஏமாத்திட்டு தெரியல? ஏமாத்துறான். யார் யா ஏமாத்துறா? ஏமாறுறவங்க சிறாங்க ஏமாத்துறேன். என்னடா என்கிட்ட சொல்ற? இது என்னடா மைய? சகலமும் தெரியக்கூடிய வண்டி வையா? வண்டி வாசையா? அல்லாவோட பேசுவதை நம்பிக்கையோட போட்பார் செய். கையறா போடட்டுமா? சரியா போடு. போடட்டுமாடா? நீதான் அதை ஆட வைக்க முடியுமா? இதோ பார், நான் ஆட வைக்கிறேன் பார்.
தேன்மொழின்னு ஒரு அம்மாச்சியாங்க. நான் அரண்மனைக்கு வெளியே இருந்து வாசிக்கிட்டு இருந்தேன். ஒரு ஆளை விட்டு கூட்டியாந்து வாசிடான்னாங்க. வாசிச்சு முடிச்ச உடனே நீ அருகன் மாதிரி வாசிக்கிறடான். யார் மாதிரி? அருகன்.